என்னோட ஃப்ரெண்ட் இந்த ஃபேஷியல் பண்ணா, அது எனக்கு நல்லா இருக்குமா? இல்ல ட்ரெண்ட் ஆகுதே, இந்த ஃபேஷியல் பண்ணா எனக்கு சூட் ஆகுமா? இவ்ளோ ஸ்கின் க்கான ஃபேஷியல்ஸ் எல்லாமே இருக்கே. இதுல எது பண்ணா எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கிளையண்ட் நெறைய கன்ஃப்யூஷன்ல இருப்பாங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஹாய் திஸ் இஸ் லலிதா ஹியர் ஃப்ரம் டாஸ்லிங் பிளிங்க்ஸ். கிளையண்ட் பொறுத்தளவு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது, நான் அவங்ககிட்ட கேட்கிற ஒரே கேள்வி, உங்களோட ஸ்கின் டைப் என்ன? உங்களுக்கு ஸ்கின் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு சம்மர்லயும் சரி, இல்ல வின்டர்லயோ, இல்ல நீங்க வெளியில போகும்போது எப்படிலாம் உங்களுக்கு ரியாக்ட் ஆகியிருக்கு? லைக் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஆயில் வந்து எக்ஸசிவ் ஆயிலா? இல்ல வந்து ஓப்பன் போர்ஸ் ஜாஸ்தி இருக்கா? இது எல்லாத்தையுமே அவங்கள நான் ஃபுல்லாமே கன்சர்ன்டா கேட்பேன். அண்ட் ஆக்டிவ் பிம்பிள்ஸ் எப்பலாம் வந்திருக்கு? உங்களுக்கு ஆக்னி மார்க்ஸ் எவ்வளோ நாளா இருக்கு? ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கின்னோடைய கன்சல்டேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கேட்டுட்டு, அதுக்கான ஃபேஷியல். அதே சமயத்தில ஸ்கின்ன பொறுத்தளவு இப்போ ஃபேஷியல்ஸ் வந்து அவங்க இந்த மாதிரி ஃபங்ஷன் வந்து இத்தன நாள் முன்னாடி இருக்கா? இல்ல எதுக்காக இந்த ஃபேஷியல மெயின்டனன்ஸ்க்காக பண்றீங்களா? இல்ல ஒரு ஃபங்ஷனுக்காக பண்றீங்களா? அப்படின்றத நம்ம தெளிவா கேட்டுப்போம். ஸோ ஃபேஷியல் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, எடுத்த எடுப்புல நீங்க ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டு அதில க்ளோவா இருப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அப்படி ஒண்ணும் ரொம்ப லாங் லாஸ்டிங்லாம் அது ஆகாது. நீங்க பண்ற ஒரு ஃபேஷியல் அது கண்டிப்பா ஆகாது. நீங்க மந்த் ஆன் மந்த் அந்த ஸ்கின்ன வந்து ப்ராப்பரா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி, ஹைட்ரேட்டடா வச்சு, அதுக்கான ஃபேஷியல்ஸ் நம்ம தொடர்ந்து பண்ண பண்ண தான் ஃபேஷியல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். நீங்க எப்பயுமே வந்து வெல் மெயின்டெயின்டா ஏன்னா ஒரு வெல் மெயின்டெயின்டான ஒரு ஸ்கின்ன நீங்க பார்க்கும்போது, என் மாடல்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க வெல் மெயின்டெயின்டா இருப்பாங்க. ஸ்கின்னுக்கு வந்து ப்ராப்பரா ஃபேஷியல்ஸ் எல்லாமே அவங்க போவாங்க. ஸோ அவங்க ஸ்கின் வந்து எப்பயுமே க்ளோவா நல்லாருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்ப பண்ணாலும் மேக்கப் சூப்பரா இருக்கும். ஸோ ஆனா நம்ம வந்து அந்த அளவுக்கு மெனக்கிட்டு நம்ம வந்து மந்த்லி அதெல்லாம் நம்ம பண்ணல அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் பண்ற ஃபேஷியல்ல அந்த அளவுக்கு க்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது ரிசல்ட்ஸ் வராது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின்ன நீங்க சூப்பரா மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான், க்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்கலி மேக்கப்ல இன்னும் சூப்பரா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஃபான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்க டாஸ்லிங் பிளிங்க்ஸ்ல நான் வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு பொறுத்தளவு கிளையண்ட்ட விட கிளையண்ட்டுக்கு இன்னும் எவ்வளோ சேஃபா நம்ம பண்ண முடியும் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு சேஃபான ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ.